வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன விட போகிறோம்? இன்றைக்கி நம்ம என்ன விட போகிறோம்? பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் விட போகிறோம். இல்லை பார்ட் 1 போட்டிருந்தேன். ஏன்னா அது வாய்ஸ்லாம் கேட்டீங்கன்னு தெரியாமல் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ பார்ட் 2 ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் கேரண்டி. போன பார்ட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த பார்ட் பண்ணி மாதிரி இருக்குது. என்ன அது எங்கள் அப்படியே என்ன இந்த ட்ரெஸ்ஸாக விளாட போய் நம்ம தான் விளாடுவோம். ஃப்ரூட் கொடுத்து அங்கே ஓடிச்சிங்களா? போன தடவை நமக்கு என்ன ஃப்ரூட் கிடச்சிருக்கோமா? பாம்பு கிடச்சிச்சு. திரும்ப நாளைக்கு காலையில் ஒரு ஃப்ரூட்ஸ் ரூம்னா ரப்பர் கிடச்சிருக்கு. அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கம்மா ரப்பர் கிடச்சி என்ன ரப்பர் இருக்கு. நல்ல ரப்பர் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பிளேட் ஃப்ரூட் எடுத்து அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுக்கிறது. இப்போ சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்காதுக்கிறமா எங்கள் ஃப்ரெண்டு வேறு ஜாயின் ஆகியிருக்காங்க கைஸ். ஸ்கூல் ஃப்ரெண்டு இங்கே போயிட்டான் டைக்கவும். அவனுக்கு நெட்டு கொஞ்சம் ஒழுங்காக கிடைக்காதான் அவன் போயிட்டான். இதை மட்டும் அதனால் இது ப்ரூட்டை போய் வந்து போனோம். எனக்கு அதான் தெரியும். நாங்கள் போய்ட்டு ப்ரூட்டை அடிப்போமே. ப்ரூட்டை நாங்கள் சதுர விடுவோம். எவன்டா வந்து கிரீப்பியா? என்னடா தம்பி? என்ன தம்பி தேவலமாக அடிக்காதா? வேணான்ற வர்றான் தம்பி. அண்ணன் அடிக்காதே. நான் பிளாக் ஃப்ரூட் நீ வேஸ்ட் வச்சிருக்க போடுங்கடா போகிறேன். போச்சா வேணா படி வர்றா கூட்டு தம்பி வந்தனா உனக்கு சரியா என்னவா ஜெயிக்கிறேன். போடு ஜாலி. தேவையில்லாமல் அண்ணன்டி சண்டை வளர்த்தானே. இதான் தம்பி வந்து தாயம். தேவையில்லாமல் என்கிட்ட அண்ணன் பயத்தில் சண்டை வந்துச்சு. போட அப்படியே ஜாலி. தம்பி அண்ணன் பழகிட்டு உன்னோட அண்ணன் யாருன்னு தெரியுமில்ல. டங்கட்ட வாடா தம்பி கடா போகிற போடு. இந்த ரொம்ப ஒரு பவரை அன்லாக் பண்ணுவோம். ஸ்மாஷ்ன்னு இருக்கிற அந்த பவரை எனக்கு அன்லாக் பண்ண முடியும். பார்ப்போம். வாடா தம்பி லக்கிட்ட தண்ணிக்குள்ளே உள்ளே வா. என்ன உனக்கெல்லாம் மேட்ச் இருக்கு வர்றா. இங்கே அடுத்து நீ வா பின்னாடி வந்து தண்ணிக்குள்ளே வந்து திரும்ப யூஸ் பண்ணிடுறேன். ஆமாம் ஒரு டைம் நம்ம அடித்தோம். எங்கே அந்த திருப்பி மண்டையன் ஒரு பாசிக்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. இந்த பாஸ் பாத்ரூம் தெரியலப்பா. நான் பார்த்தேன் பயப்படி ஐயோ ட்ரம் பவரை தேவலாம் வேஸ்ட் பண்ணிவிட்டான். அந்த பாஸ் தம்பி என்னாச்சு தம்பி? பாஸ் அடியே தங்க பாருங்க. பயப்படி அடி வாங்குது. நான் தான் உதவி பண்ண போலப்பா. நான் தான் உதவி பண்ணுறேன் மத்தியா. நீ தான் பவர் இல்லை. இங்கே பாருங்க கொஞ்சம் கூட வந்துட்டு கூட படா என்ன பிடிச்சி அடிக்கிறான்ப்பா. நான் போயிட்டு என்ன பிடிச்சி பண்ணுறேன். நீங்கள் கூட சும்மா உதவி பண்ணலாம் போனால் நம்மளால உதவியும் பண்ண முடியாது. இவனுக்கு நம்ம உதவி பண்ணணும். எனக்கு வேறு இந்த ஸ்க்ரீன் மாதிரி வேணும். நம்ம இந்த இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சா டக்குன்னு மாறிடுது. இந்த இப்படி வருதுல்ல இந்த இங்கே அடிக்க அப்படியே டக்குன்னு மாறிடுது. அதே மாதிரி ரொம்ப 2 பேர் வந்து வாங்குறாங்க. பரவாயில்லடா சரி எடுத்தாங்க. இப்போ நடிக்க வாடா தம்பி. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபிஸ்ட்டு போடி போடுவோம். இப்போ போடுவோம் போகிறேன். வேறு போட இங்கே இருக்குது. கஷ்டப்பட்டு அடிச்சு வச்சுருக்கேன்டா. யார்கிட்ட ஓசியில் எடுக்க பார்க்குறேன்? நம்ம எடுத்துகிறோம். நான் எடுக்கிற கில்லு தேவையில்லாமல் எடுத்து நீ ஓசியில் அடிச்சுட்டு இருக்க. நீ பாருங்க நினச்சா ஏன்டா அப்படி இருக்க? நம்ம பார்த்துட்டு நீ வேலை வந்துட்டு இருப்போம். அவன் சண்டை வளர்க்கணும். அவன் எனக்கு வந்துட்டு பிளாக் ஃப்ரூட்ஸில் அவன் எதுவுமே பவர் போடல. எதுக்கு பவர் போட்டு வச்சுருக்கான்னு தெரியல. அந்த பாஸை பிடிச்சி அவ்வளோ இருக்கிறாங்க ஈஸானா. அவனுக்கு இத்தனை தான் ஹெல்த்து கம்மி இருக்குது. நான் அடிச்சதில் பார்த்தீங்களா அவனுக்கு கொஞ்சம் கம்மியாச்சு. நான் அடிக்கிற அடி கூட அவனுக்கு அவ்வளோலாம் டேமேஜ் பண்ண மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்ன இந்த விட நம்ம வந்துட்டு டெசர்ட் வரைக்கும் போகிறோம் கைஸ். டெசர்ட் வரைக்கும் போய்ட்டு இங்கே ஒரு ஃப்ரூட்டை ஸ்பின்னும் பண்ணுறோம். ஓகே என்ன பண்ணுறோம்? ஒரு ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுறோம் கைஸ்.
ஒரு விட நான் கம்பல்சரி வந்து ஃப்ரூட்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு மேலே. பிளாக் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் அதுக்கு வேறு கேமில் எப்படி ப்ரோ ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்பின் பண்ணுன்னு அப்படி கேட்கக்கூடாது. அவன்டாமல் இன்னும் என் ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க. என் ஃப்ரெண்டு இவன் தான் கைஸ் என் ஃப்ரெண்டு. தம்பி என் ஃப்ரெண்டு அடிச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு இது தடிச்சிட்ருக்கேன். இவன் தான் கைஸ் என் ஃப்ரெண்டு. எப்போ ஏன் மட்டும் வெளில போகாமல் அப்போ வந்துச்சு. இவன் எப்போலாம் வந்தான்னு தெரில. அப்பா எவன்டான பிடிச்சி இவன் பிடிச்சா அடிக்கிறாங்க ஈஸியாக லூசு போல. எவ்வளோ தெரிஞ்சு என்ன அடி போடு இல்லை. ஏன்னா என்னையை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க? சரி நான் அடிச்சிட்டு இருந்தா ஓசிக்கு ஏன்டா அப்படி வந்து ஓசிக்கு கொன்று விட்டாங்க. என்னோட அவன் லெவல் அதிகம். ஆனால் பயப்புள்ள கொன்று போட்டுச்சாலே பல்ல வந்திது. அவ்வளோ தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்டா. ஏன்டா இவன் வேறு அந்த யாரும் வீடியோக்குள்ளே குறுக்கையில் பூந்துட்டுருக்கான். குறுக்க இந்த கௌசிக்கு வந்துட்டு வேணாம் ஒரு பீப்பி ஓடவான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தம்பி ஹவு டேரி சொட்டா மண்டை போடு போடுறான் போடு. யாரை அடிக்கிற ப்ரோ என்னது வீரதேஷ் தமிழ் ப்ரோ பிளேயர் ஆஃப் த கிங் உனக்கு கூட மாட்டேன்டா போடு. யாரை அடிக்கிற 500 ஹெல்த் நீ வச்சுருந்தா இவன் இந்த ஸ்கூலில் சொன்னாங்க எனக்கு வந்து 500 ஹெல்த்லாம் இருக்குன்ட்டு. பயப்புள்ள பையன் பாரு என் மேலே ஒரு அடி கூட விழுவல. இப்போதைக்கு அடிச்சு என் மேலே ஒரு அடி கூட விழுவ. வர வாடா அன்னைக்கு யாரை அடிக்கிற ரேம்ப் அப்போ ஐயோ நீ அடிக்கிறியா அப்பா. ஆனால் அந்த வீடியோ பிபி வீடியோ மாதிரி போயிட்டு கிடையாது. நான் கிரைண்டிங் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கேன்டா. இவன் வேற வந்து அடிச்சுட்டு இருக்கேன்டா. கிரைண்டிங் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கேன்றேன். அப்போ பொண்ணாச்சு வீசு ஒரு வழியா எப்போ ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. விட மாட்டானேயா கொண்டு போவான் போல. இந்த வீடியோவில் ஒரு பிபி பண்ணிச்சு அவன் கூட. அப்பா உடனே பிபி பண்ணி நம்மளும் வந்து மாசம் காமிச்சோம். ஆனால் அவன் அடிக்கிறதுனா எனக்கு பவராக தான் விழுவான். அவனுக்கு ஒழுங்காக குறி பார்த்து அடிக்க தெரியல போல. பயப்புள்ள எனக்கு ஒழுங்காகவும் குறி பார்த்தே பார்த்து அடிக்கிறேன். பார்த்துக்கணும் நானே அவன் குறி பார்த்து அடிக்க தெரியல கேஸ் அவனுக்கு. அவன் பயப்புள்ள நல்லா அடி வாங்கிட்டு இருக்கு. கம்மி லெவலில் இருக்கேன் என்ன பிடிச்சி. நான் டெசர்ட் ஐலாண்ட்லாம் அவன் இருக்கான். நான் ஒன்றும் பண்ணல. ஏன்னா இப்படி பண்ணுறான்னு தெரில. சும்மா வந்துட்டு அண்ணன் அங்கே பாருங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறான். போடு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. நான் அவன் கூட பேசலை. வீடியோ என்னது எங்கள் இந்த ஃபோன் நான் விளாண்டுருக்க ஃபோன் அவன் ஃபோனை பண்ண முடியல. என் தங்கச்சி அக்கௌண்ட் ஃபோன் தான் இருக்குது. அவன் கூட அதுக்காக பேசணும். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நீ வந்து குறுக்க இந்த கௌசிக்கெல்லாம் உள்ளே வந்தாலும் வந்து சொன்ன மாட்டேன். முதல்ல நம்ம இவன் வேற ஏண்டா பிபி எடிட் பண்ணுற எதுக்குடா என்ன சும்மா நடிச்சுட்டுக்கிற சும்மா நிச்சயம் ஓட்டிட்டு வாங்கி பயப்புள்ள நான் அடிக்கிறாங்க பாருங்க. நான் பாருங்களேன் என்னடா உனக்கு வேணும் இப்போ சும்மா இருந்து என்ன அடிச்சுட்டு இருங்க. அவன்கிட்ட ரெக்கார்டிங் மட்டும் சொல்லிட்டான் கைஸ். அவன்ட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து உதவி பண்ணுறேன்னு கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான் மட்டும் என்னடா பண்ணுற சும்மா ஒரே இடத்துல கல் மணிக்கிட்டு என்னடா ஒரே இடத்துல நட்டிக்கிட்டு கொலை அடிச்சு நினைக்கிறான். அவன் அப்படி நினைக்கிறான். இப்போ பைரட்ஸ் அடித்த ஒரு லெவல் ஏற்றிட்டு போய் வாஸ் இருக்கேன். அவன்கிட்ட கேன் யூ ஹெல்ப் மீன்னு கேட்டேன். ஒரு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கானா தெரியலையே என்ன பண்ணுறான்ட்டு. சேட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு நான் இல்லை. அவனுக்கு நெட்டு ரொம்ப நேரம் கோலாரம். அவனை போய்ட்டு அடிக்க போறியாடா டே. அவன் ஆஃப்லைன் என்ன பண்ணி போயிருப்பானே ஆஃப்லைன் போய்ட்டு பயப்புள்ளைக்கு நெட் இருந்துருக்காது. இந்த ஆஃப்லைன் போயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ தெரியும் நம்மள்டையா பீப்பேன். எவ்வளோ தெரியும் நம்மாண்டையே சும்மா பயப்புள்ள பீப்பி வந்து நம்மளாம் யார். சரி நான் அடிச்சுட்டு ரெண்டு பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும். ரொம்ப நேரம் கட் பண்ணாமே போட்டுக்கிறேன். நான் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணி விட்டுக்கிறேன். கைஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் பவர் சாண்ட் ஆர் ரப்பர்னே போடுவோம். ரப் வாட்ஸ் ஐ ஹேவ் லைட் என்ன தம்பி போட்டுக்கிட்டு இருக்கிற லைட்டு. இவனும் ரப்பர் போட்டு தான் வச்சுருக்கார். ரப்பர் இவன் ஏன்னா அதில் கொஞ்ச நாள் முன்னாடி ஃப்ரூட்ஸ் பண்ணாங்க வயசு கூட நான் பேசிட்டாலான்ட்டு மற்ற ஸ்டாண்டு கிடச்சிட்டான் பவராக நான் கேட்குறான். ரப்பர் அவனுக்கு பிடிக்கல போல. ஏற்கனவே ஐஸ் வச்சுருந்தேன் ரப்பர் தின்னுட்டான். அவன் அடைச்சிட்ருக்க அவனை தாடிக்கிறீ எனக்கு தேங்க்யூ எனக்கு உதவி பண்ணது. அது
என்ன போடுச்சு ஃப்ளேம் அதை போட்டு என்ன போட்டு பொசு பிடிச்சி என்ன சொல்கிறாங்க என்ன திரும்ப நான் ஆஃப்லைன் பண்ணணும்னு சொன்னேன்னு அவன் சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்டா இதுதான் இவ்வளோ நேரம் சேட் பண்ணிட்டு இருந்தாடா டே அவன் தான் அவன் தான் என்னமோ சேட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. ஏன்டா ஓகேன்னு சொல்லலாம் ஸ்டாண்டு தான் என்னது ரப்பர் தான் போகணும் ஓகேன்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உன்னோட சேட் பண்ணிட்டு கேம் பரப்பிட்டான். அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் அவன் என்னது அவனுக்கு நெட்டு கோளாறாக இருக்கும். அவன் என்ன பண்ணுறானே புரியல சார் சாட்டு பண்ணுறான் இன்னொன்று இடத்துல என்னது ஆஃப்லைன் போடுறான் என்னன்னே ஒன்றும் புரியல. சரிண்ணா அவன் அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. முதல்ல நான் 11 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டேன். ஆனால் பண்ண 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நோவே என்னடா அந்த வீடியோ ஒரு நாள் போதும் பார்க்கணும். அப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. திரும்பவும் ஃப்ரெண்டு வரல இன்னமும் வரல என் பையன் ஃப்ரெண்டு. அதெல்லாம் எனக்கு வரமாட்டான் போல். அதனால் நாளைக்கு தான் அடுத்த பர்த்தானு கொண்டு வர முடியான்னு பார்க்குறேன். சரி நான் இங்கே அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக அடிச்சிட்டேன். வந்து பாஸ் அடிக்க சொல்கிறேன். இன்னும் ஒரு 5 லெவலுக்கு ரைனிங் நம்ம டெஸ்ட் போயிடலாம். சூப்பர் செஃப் ஆப்ரா அவன் பேர் அடிப்போமா செஃப் அவன் பேர் உண்மையான பேர். அதுக்கு முன்னாடி பார்த்தா கிராவிட்டி அப்டேட் வரதுக்கு முன்னாடி அவன் பேர் பாப்பி. வந்து ஒன் பீஸில் பார்த்தா அவன் பேர் என்னென்னா பக்கி தக்கலவன். அவன் பேர் பக்கி. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல. அப்டேட்டில் வந்து செஃப்னு மாற்றிட்டாங்க. அவன் பையன் ஒன்று பாவம் ஒன்று அடிக்க நான் வந்துருக்கேன்டா செஃப்பே வாடா இவனும் வந்து சாக்லேட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அப்டேட்டில் பார்த்தா பிளேடு வந்துட்டு ரீஒர்க் பண்ணாங்களே கிராவிட்டி அப்டேட்டில் வச்சு கிராவிட்டி அப்டேட் பண்ணுறேன். என்னது ட்ராகன் ரீஒர்க் அப்டேட் விட்டாங்க. அது இன்னமும் பேரை மாற்றிட்டாங்க. பக்கி என்னது பிளேட் ஃப்ரூட்னு பேரை மாற்றிட்டாங்க. பிளேட் ஃப்ரூட்டுன்னு வச்சுட்டாங்க. எப்படியோ என்னங்க இப்படி அடிக்கிறான். டக்குன்னு வந்துடுவான். அந்த பவரை போட்டு டக்குன்னு வருவாங்க. தம்பி எங்கடா போன தம்பி பண்ணி அந்த செவத்தில் ஒட்டிட்டு பள்ளி மணி வந்து எப்படா பள்ளி மணிக்கு வைப்பேன். பள்ளி மண்டையா பள்ளிக்கு பிறந்தவனா இருப்பான் போலையே. பள்ளிக்கு பிறந்த பள்ளியாக இருப்பான் போலையே தம்பியை. ஆனால் இப்படி அடிக்கிறான் நம்மளுக்கு. இப்படி எழுத்து கம்மி பண்ணி விட்டாடே. லூஃபி அவனுக்கு ஒன் பீஸ் நான் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியும். அவனுக்கு லூஃபி வந்து அப்படி அடிப்பான் தெரியும். அவனை பக்கிய இந்த பக்கம் திருப்பி இந்த போய் செவத்தில் போய்ட்டு ஒட்டிக்கிறான். தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? பள்ளி கிள்ளி உனக்கு கத்திச்சா? ஸ்பைடர் மணிக்கு எப்படி ஸ்பைடர் வச்சு சொல்கிறானோ அதே மாதிரி உனக்கு பள்ளி கச்சிச்சுவா. பள்ளி மணிக்கு ஓட்டுவான். முடிய பண்ணி பிடிச்சை முடியாடாது. எப்படிலாம் மண்டையை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி முடியை என்ன தாடியை சேவ் பண்ணணும்னு சொன்னால் மண்டையை சேவ் பண்ணி வச்சுருப்பா. போடா தம்பி அண்ணன் யாருன்னு ஆங்கிரி போப்பில் கிடையாது. என்னடா அண்ணனை கோமையில பார்த்தது இருப்பாண்ட இதை பார்த்துக்கேன். எனக்கு மாதம் கிலோ கொடுத்துட்டு இருக்கு. சரி இதுக்காடா நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். வெறும் 2 லெவல் தான் ஏறி இருக்கு. நீ எவ்வளோ லெவல் ஏறிச்சு? எவ்வளோ லெவல் ஏறி இருக்குன்னு இப்போ எவ்வளோ லெவல் ஏறி இருக்குன்னு எதிர்பார்த்துன்னு கேட்டீங்களா? நான் ஒரு 5 லெவல் ஏறணும்னு நினச்சேன். பேராசை தான். ஒரு 5 லெவல் ஏறணும்னு நினச்சேன். அப்படியே வந்து டேரெக்டாக போய்ட்டு அடுத்த 2 பேர்லாம் வந்து நடக்கல. கைஸ் என் தங்கச்சியும் வரான். கைஸ் அவதான் வந்துட்டு இருக்கா. போன வெளில பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கு. பாப்பா என் ஃப்ரெண்டு அந்த குரு வந்தாண்டி கேம் மட்டும் வெளில போயிட்டான்டி கேம் மட்டும். அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிட்டேன். ரெட்டி இவோ போட்டு நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க.
சொல்லிட்டேன். வாங்க நான் உங்களை கிரைண்டிங் பண்ணிட்டு முதல்ல உன்னை காமிக்கணுங்களா அதுக்கான படத்துலேயே பார்த்துட்டு இப்போ காமிக்கணும். டேன் 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 இவளுக்கு வேற பெரிய மாஸ் பிஜிஎம் இங்கே பாருங்க. இவளுக்கு வேற பெரிய மாஸ் பிஜிஎம் கேட்குறேன். எங்கடி போனேன்? இவளுக்கு பெரிய மாஸ் பிஜிஎம்னா கேட்டு இருக்குது. இவளுக்கு கூட நான் கிரைண்டிங் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். வேற எங்கே மாஸ் பிஜிஎம் கேட்குது? மாஸ் பிஜிஎம் கைஸ் நாங்கள் வந்துட்டு இது நான் வந்து 60 லெவல் புஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே இருக்க 1 லாக் இங்கே அடிச்சோடனே டக்குன்னு 60 வந்துருச்சு. 59 இருந்தேன். பாஸ் எடுத்துக்கிறமா அவங்க கூட சேர்ந்து அடிச்சு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் பண்ணலான்னு சொன்னேன்னே. அதனால் ஃப்ரூட்ஸ் பண்ண வந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருங்க. ஸோ புதையல் பட்டி மட்டும் பொறுக்கிட்டு வந்துடுறேன். என்ன ஐட்டங்களோ டூப் அண்ட் பீன் பிளான்ட்லே என்னென்ன ஃப்ரூட்டுகளோ என்ன கச்சா பைக்குள்ளே இப்படி தான் வா என்ன ஐட்டங்களோ கச்சாவோட சொக்காக்குள்ளே ஃப்ளேம் ஃப்ரூட்டு கிடச்சிடு ஸ்மோக்கு. போன தடவை பாம்பு இந்த தடவை ஸ்மோக்காக உன்கிட்ட இருக்குது. கேட்க மாட்டேன். ஸ்டோர் பண்ணிப்போம். யாக்குன்னு என்கிட்ட இருக்கா? எப்போ கிடச்சிச்சு? ஒரு தடவை கொடுத்தானே. ஆமாம் கொடுத்தானே. ஆமாம் பார்ட் 2ல் கொடுத்தான். அதுதான் வந்து டெலிட் ஆகிடுச்சு. அதனால் எடுத்து போட்டுருவோம். எனக்கு ட்ரெஸ்ஸு ஐயோ ஸ்டோர் இது கூட கொடுக்குறேன். இவனுக்குலாம் போய்ட்டு என்ன ஐட்டங்கள்லாம் பண்ணணும். அதான் கேமில் முடிச்சுக்கோம். வா எண்டிங் வா அவ்வளோதான். பார்ட் 3 அப்புறமா போட்டு போ. நீ கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கணும். சரி பாப்பா வா. சரிவா பை பை சொல்லு. ஏன்டா அவன் எஸ்ன்றான். நான் ஒன்ட்டானா எதுக்குடா கிட்ஸூனி ஃப்ரூட் வச்சுட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கான். வா கச்சாட்ட வா. கச்சாவோட பேக்கெட்டுக்குள்ளேயெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தேன். பார்த்தா என்னது அவனுக்கு ஃபுல்லாக பிடிக்காது போடுப்பா. இப்போ ஆறா போடு. ஆறா ஃபார்மிங் அப்படியே கையில் ஒரு கத்தி எடே. ஆறா போடு. இதான் நம்ம சாப்பிடுவா. சரி பாப்பா இதோட முடிச்சு போமா. பாய் சொல்லு. பாய் கைஸ் பாய். பார்க்குறேன்னா அந்த கமெண்ட் சொல்லுங்கள். பாய் 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 பாய்.